ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் 360 பை காட்சன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப் நல்லதா இல்லைனா டெலிகிராம் நல்லதா அப்படின்றது தான் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் நிறைய வாட்ஸ்அப் யூசர்ஸ் இருப்பாங்க. ஆனால் இந்த வீடியோவில் நான் ஒரு இதை சின்னதாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட போகிறேன். வாட்ஸ்அப் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கா யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லைனா டெலிகிராம் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கா யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா வாட்ஸ்அப் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம், டெலிகிராம் யூசர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. பட் நிறைய பேருக்கு டெலிகிராமை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டெலிகிராமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்ணுறதுக்கு. நான் ஏன் ஃபைனலாக வந்து வாட்ஸ்அப்பை விட டெலிகிராம் தான் பெருசு அப்படின்றதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி, அதாவது வாட்ஸ்அப்பை பற்றியும் டெலிகிராமை பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். அதாவது அது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஃபவுண்டர் யார், எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். வாட்ஸ்அப்பை பார்த்தீங்க அப்படின்னா February 24, 2009 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர். ஒருத்தர் பேர் ஜான், இன்னொருத்தர் பேர் பிரியான். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் ஃபவுண்டர். இப்போ ரீசெண்டாக வந்து ஃபேஸ்புக் ஓனர் வந்து இந்த வாட்ஸ்அப் வந்து ஓன் பண்ணியிருக்காருன்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த ஃபவுண்டரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அமெரிக்கன்ஸ். ஸோ இதை ஆப்ரேட் பண்ணுற இடமும் USA கலிஃபோர்னியாவிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இவங்களோட மொத்த டீம், இந்த வாட்ஸ்அப்பில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருப்போம்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். கிடையவே கிடையாது. மொத்தம் ஒரு 50 பேரை வச்சு USAலேருந்து இந்த சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது வந்து நம்ம டெலிகிராமை பற்றி பார்க்கலாம். டெலிகிராம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா August 14, 2013 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸாக டெலிகிராம் வந்து ஃபீல்டில் இருக்குது. அதாவது நம்ம வந்து டெலிகிராம் வந்து 6 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து ஸ்டார்ட் பண்ணது ஒரு 2 பேர் தான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பேர் வந்து நிக்கோலை, இன்னொருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா பவல். இந்த 2 பேரையும் நிறைய பேருக்கு தெரியாது. இவங்க வந்து பேசிக்காகவே ஒரு ரஷ்யன் ப்ரோக்ராமர். இவங்க இதோட டெலிகிராமோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா UK லண்டனில் இருக்குது. இது எத்தனை பேரை வச்சு ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா 50 பேரை வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா 351 மெம்பர்ஸை வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ஆப்ரேட்டிங் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கே இருக்குது, துபாயில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்பையும் டெலிகிராமையும் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 இயர்ஸாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது 11 இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்குது. இந்த டெலிகிராம் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்குது. என்னோட பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்பை விட டெலிகிராம் தான் சேஃப் அப்படின்றது தான் நம்ம டாப்பிக்கே. ஸோ அது ஏன் அப்படின்றத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது டெலிகிராமில் இருக்கிற அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சீக்ரெட் சேட்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் மூலமாக நீங்களும் நானும் பேசுகிற விஷயம் டைரெக்டாக வந்து அவங்களோட ஹப்லையும் சேவ் ஆகாது. சேவ் ஆச்சுன்னா அது எப்படி சேவ் ஆகும் அப்படின்னா, என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் தான் சேவ் ஆகும். எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் தான் சேவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஹலோ அனுப்புகிறோம் அப்படின்னா, அவங்களோட டேட்டா பேஸில் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு நியூமெரிக்கல் சிம்பிள்ஸ் அந்த மாதிரி தான் சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கொஞ்ச நேரத்தில், அதாவது ஒரு பெர் டே, ஒரு நாளில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரக்ஷன் பிரின்சிபல் படி டிஸ்ட்ரக்ட் ஆகிடும். அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு சேவ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு யூசர்ஸ்கிட்டையும் அந்த மெசேஜும் இருக்காது. இன்னொன்று, இது ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மெசேஜை வந்து நீங்கள் அந்த ஒரு டெலிகிராம் யூசர் இன்னொருத்தங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணால் கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அதே இது சீக்ரெட் சேட் இல்லாமல் நீங்கள் வெளியே வந்து ஒரு நார்மல் மெசேஜை ஃபார்வர்ட் பண்ண முடியும். பட் இந்த சீக்ரெட் சேட்டில் உள்ள யூசர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்க முடியாது. இல்லைனா அதை அந்த நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜை வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப பெரிய லெவல் சேஃப்டி ஃபீச்சரை வந்து இந்த டெலிகிராம் வந்து இந்த சீக்ரெட் சேட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மல் மெசேஜஸ் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி அனுப்ப முடியும். பட் ஆனால் இது ஒரு ஹெவியான ஒரு சீக்ரெட்டான ஒரு சேட் மூலமாக வந்து இது டெலிகிராம் வந்து டாப்பில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அடுத்த சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வாட்ஸ்அப்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, யாராவது உங்களை வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃபோன் நம்பரை கொடுப்பீங்க. பட் டெலிகிராமில் அப்படி கிடையாது. உங்கள் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும் போதே, உங்களோட நம்பர் கொடுக்கும் போதே ஒரு யூசர் நேம்னு ஒரு இதை கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த யூசர் நேமை நீங்கள் யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் நம்பரை ஷேர் பண்ணாமல் இந்த யூசர் நேமை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து உங்களால் ஈஸியாக காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது நிறைய ப்ராப்ளம் எப்படி வரும் அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்பரை வந்து கொடுக்குறாங்க. அது மூலமாக வந்து சில பேர் தப்பாக மெசேஜ் அனுப்பும்போது இவங்க பிளாக் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக கால் பண்ணி இந்த பேசுறது, இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் நிறையாவே இதில் நடக்கும். அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கிளவுட் ஸ்டோரேஜ் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்ணும் போது ஹை கிளவுட் ஸ்டோரேஜ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய மல்டிமீடியாஸை வந்து உங்களால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். லைக் உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ், அந்த மாதிரி இப்போ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க இல்லையா, அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட அக்கௌண்ட்டை ஈஸியாகவே லாக் அவுட் பண்ணிவிட்டு லாக்இனும் பண்ண முடியும். அதாவது
இப்போ இப்போ வாட்ஸ்அப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேக்கப் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. இதே டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா பேக்கப் ஸ்டோரேஜ் ரொம்பவே ஹை. நீங்கள் திருப்பி லாகின் பண்ணிங்கன்னா மொத்த டேட்டாவும் வந்து உங்களுக்கு வந்து கலெக்ட் ஆகி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அஃபிஷியலுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும், உங்களுக்கு ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரே நேரத்தில் உங்கள் 2 அக்கௌண்ட்டையும் ஒரே டெலிகிராமில் யூஸ் பண்ணுறதுக்குரிய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க, இன்னொரு ஒரு பர்சனலாக ஒரு அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு இன்னொரு ஃபோன் நம்பரில் ஒரே டெலிகிராமில் நீங்கள் 2 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ யார் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சாலும் ரெண்டு இடத்துலையுமே வந்து உங்களோட மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் டெலிகிராமில் இருக்க என்ன அப்படின்னா, ஒரு மெசேஜை வந்து ஷெட்யூல் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் யாருக்காவது ஒரு பர்த்டே அப்படின்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் வந்து நைட்டு கண்ணு முழிச்சு உட்காந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. அதாவது நீங்கள் சென்ட் பட்டன் இருக்கும், அந்த சென்ட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷெட்யூல் அ மெசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மெசேஜ் என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு, இப்போ பர்த்டே விஷஸ் டைப் பண்ணிவிட்டு ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அந்த ஷெட்யூல் மெசேஜ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டேட்டு டைமு எல்லாமே கேட்கும், க்ளீனாக வந்து அவங்களுக்கு போயிடும். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஃபீச்சர்ஸ். இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் இல்லவே இல்லை. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்ட்ராக்டிவ் ஒரு பிரின்சிபலை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜையோ இல்லைன்னா வந்து ஒரு வீடியோவையோ வந்து நீங்கள் ஒருத்தங்களுக்கு அனுப்புறீங்க. ஒருத்தங்களுக்கு அனுப்பும் போது அது வந்து எனக்கு 5 மினிட்ஸில் வந்து அந்த இமேஜ் வந்து டெலிட் ஆகிடணும், அவங்க சைட்லேருந்து டெலிட் ஆகிடணும் அப்படின்னா நீங்கள் டைம் செட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு செகண்ட்லேருந்து 2 செகண்ட்லேருந்தே நீங்கள் டைம் செட் பண்ணி ஒருத்தங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பலாம். அவங்க அதை பார்த்து முடிச்ச உடனே ஒரு 2 செகண்டில் இது டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிடு அப்படின்னா அந்த மெசேஜ் அவங்க ஃபோனில் விட்டு அழிஞ்சிடும், உங்கள் ஃபோன்லேருந்து வெளியே வந்துடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு நார்மல் சேட் நீங்கள் நடத்தும் போது உங்கள் 2 பேர் சைடில் இருக்கிற மெசேஜையும் ஒரே நேரத்தில் டெலிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. டெலிட்டில் போயிட்டு டெலிட் எவ்ரி ஒன். அதாவது இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் இந்த ஆப்ஷன் இருக்கே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. பட் ஹோல் சேட்டையும் டெலிட் பண்ண முடியும்னா முடியாது. பட் ஆனால் இதில் டெலிகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் சேட்டையும் வந்து டெலிட்னு கொடுக்கும்போது டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்தீங்கன்னா 5 செகண்ட்ஸில் வந்து 2 சைடில் இருக்க அப் அண்ட் டவுன் சேட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டெலிட் ஆகிடும். இன்னொரு விஷயம் வாட்ஸ்அப்பில் இல்லாத விஷயம் இதில் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு மெசேஜ் ஒருத்தருக்கு அனுப்புறீங்க, அதை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்ன்ற ஆப்ஷனில் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா தப்பாக அனுப்பிச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் டெலிட் ஆல்னு கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து டெலிட் ஆல்லாம் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்த மெசேஜோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜை உங்களால் எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிக்க முடியும். ஆனால் அந்த இடத்துல வந்து என்ன காட்டும் அப்படின்னா எடிட்டட், இந்த மெசேஜ் வந்து எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் காட்டும். பட் நீங்கள் எதையுமே டெலிட் பண்ணாமல் இந்த கரெக்ஷன்ஸ் வந்து உங்களால் பண்ண முடியும். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வாட்ஸ்அப்பில் கிடையாது. அடுத்தது சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு 256 பேரை தான் ஆட் பண்ண முடியும் டோட்டலாகவே. பட் ஆனால் டெலிகிராமில் நீங்கள் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 200 300 இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 5000 பேரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் நீங்கள் ஒரு 5000 பேரை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ 5000 பேருக்கும் நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே ஒரு மெசேஜை வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சேஃப்டி ரீசனுக்காக தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இந்த டெலிகிராமை யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க, பட் ஆனால் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுக்குற பாட், அதாவது பாட்னா என்ன மாதிரி பாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இமேஜஸ், கிஃப் அந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் லிங்க், அதாவது யூடியூப் லிங்க் அனுப்பணும் அப்படின்னா @யூடியூப்னு போட்டு ஸ்பேஸ் எந்த வீடியோ வேணுமோ டைப் பண்ணிங்கன்னா போதும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சேனலோட பேரையே வந்து @யூடியூப் ஸ்பேஸ் லைஃப் 360 by Godson அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோஸ் கம்ப்ளீட்டாக லிஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு கிஃப்ட் அனுப்பணும், நீங்கள் கிஃப்ட் எல்லாம் போயிட்டு நீங்கள் எங்கேயும் போய் டவுன்லோட்லாம் பண்ணிட்டு வர தேவையில்லை. @gif ஸ்பேஸ் இப்போ வடிவேல் வேணுன்னா வடிவேல்னு நீங்கள் சும்மா டைப் பண்ணால் போதும், வடிவேலை பற்றி இருக்கிற அத்தனை கிஃப்டையும் உங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹை. அடுத்தது, நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு வீடியோவை ஒரு 50 MB வீடியோவை இது பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ரெஸ் பண்ணி போகும். இங்கே வந்து டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரெஸ் பண்ணி அனுப்பணும்னா கம்ப்ரெஸ் பண்ணி அனுப்பலாம், அதே குவாலிட்டியில் வேணும்னா அதே குவாலிட்டியில் அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300 MB 400 MB வீடியோவெல்லாம் உங்களால் உடனே அனுப்ப முடியாது. ஆனால் இங்கே வந்து டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா 1.5 GB எந்த ஒரு ஃபைல் இருந்தாலும் உங்களால் கம்ப்ளீட்டாக அனுப்ப முடியும். அதாவது 1.5 GB, இந்த 100 MB 200 MBலாம் கிடையாது. 1.5 GBக்குரிய ஃபைலை நீங்கள் ஒரே
ஒரே நேரத்தில் டெலிகிராம் டு டெலிகிராம் ஷேர் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் இருக்கிற டெலிகிராமை நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க. எல்லாருமே இன்னைக்கு டெலிகிராம் யூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த டெலிகிராமை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்தர் ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.